ஆகா, அப்படியா? சிவபக்தியில் மூழ்கி ஆலய திருப்பணியில் ஈடுபட்டு வரும் செம்பியன் தேவிக்கு ஒற்றன் எதற்கு என்று கேட்டான் கூட்டத்தில் ஒருவன். அதெல்லாம் போய் இந்த முன்குடும்பிக்காரனின் வீர வைஷ்ணவம் எப்படி வெளிவேசமோ அப்படித்தான் அந்த முதிய ராணியின் சிவபக்தியும் பெற்ற பிள்ளைக்கே பெரும் சத்ருவாயிருக்கும் பிசாசு அல்லவா? அதனால் தானே அவளுடைய சொந்த சகோதரனாகிய மலவரையன் கூட அவளுடன் சண்டை பிடித்து கொண்டு பழுவேட்டையர் கட்சிக்கு சேர்ந்திருக்கிறான் என்றான் ரவிதாசன். ரவிதாசரே, அந்த முன்குடும்பி வைஷ்ணவனை போல் இன்னும் யாராவது உண்டா என்று கேட்டான் ஒருவன். குழந்தையில் ஒரு ஜோதிடன் இருக்கிறான். அவன் பேரிலும் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. வருகிறவன் போகிறவர்க்கெல்லாம் ஜோதிடம் சொல்லுவது போல் சொல்லி வாயை பிடுங்கி பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறான். அவனிடம் நீங்கள் யாரும் போகவே கூடாது. போனால் எப்படியும் நிச்சயமாக ஏமாந்து போவீர்கள். அவன் யாருடைய ஒற்றன் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒருவேளை தற்போது இலங்கையில் இருக்கும் போலி இளவரசனுடைய ஒற்றனாக இருக்கலாம். ஆனால் ஜோதிடனை பற்றி கவலை எனக்கு கிடையாது. அவனால் பெரிய தீங்கு எதுவும் நேர்ந்து விடாது. வைஷ்ணவன் விஷயத்தில் தான் எனக்கு பயம். அவனை கண்ட இடத்திலேயே இரக்கமின்றி கொண்டு விட வேண்டும்.